வணக்கம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கச்சைட்டி கிராமத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம பகுதியில் சாலை அமைச்சு கொடுத்தாங்க. இங்கே சாலை போடப்பட்டு 3 நாளில் பாருங்கள், இந்த கல்குவாரிக்கான ஜேசிபி பொக்லிங் வண்டி இருக்குது பார்த்தீங்களா, செயின் அது இரும்பில் இருக்கும். அந்த வண்டியை இயக்கி இந்த ரோடை சேதப்படுத்தியிருக்காங்க. இப்படி நம்ம வரிப்பணங்களை சரியான முறையில் நெடுஞ்சாலைத்துறை சரி பண்ணி நம்மளுக்கு ரோடு போட்டு தர்றாங்க. அதை அவமதித்து இந்த கல்குவாரிக்காரங்க இடித்து விடுறாங்க. இதெல்லாம் இயக்கக்கூடாதுன்னு ஒரு சட்ட விதிகள் இருக்குது. என்ன இப்படி பண்ணுறாங்க? எந்த அரசு அதிகாரி இது மேலே நடவடிக்கை எடுப்பாங்க? இந்த வழியே அந்த ஓடப்பகுதியில் வாகனங்கள், கல்குவாரி வாகனங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனையோ மனுக்கள் போட்டிருக்கோம். அவங்க எவ்வளோ பகிரங்கமாக பாருங்கள், இரும்பு சக்கரம் கொண்ட ஒரு வாகனத்தை நெடுஞ்சாலையில் இறக்கி போகிறாங்க. அப்போ இவங்களை யார் கேட்குறது? சம்மந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி இதன் மேல் நடவடிக்கை எடுக்கப்படணும். கண்டிப்பாக எடுக்கப்படலாட்டி நான் அது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுக்கப்படும். இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. சமூக வலைதளங்களிலையும் இதை அதிகமாக பரப்பணும். நம்ம உறவுகள் அதிகமாக இதை பகிருங்க. ஒரு எப்படி வச்சாலும் ஒரு 3 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்டார் சாலையை இப்படி எவ்வளோ டேமேஜ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒரு அரசு அதிகாரி வைவாங்க, திட்டுவாங்க, பெனால்ட்டி போடுவாங்க, எந்த ஒரு அச்சமுமே அவங்களுக்கு கிடையாது. பூரா பாருங்கள், கல்குவாரி வாகனங்கள் தான் பக்கம் அதிகமாக வருது. ஜேசிபி வாகனம் தான் இது போல் அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பள்ளம் இருக்குன்னு. வரிப்பணங்கள் வெட்டி ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், ஓடக்குள்ளே எவ்வளோ வேகமாக எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள். யார் கேட்பா? அங்கே இருக்க மாவட்ட ஆட்சியர் கேட்குறாரு, அங்கே இருக்க தாசில்தார் கேட்குறாரு அப்படின்ற ஒரு பயமே, அச்சமே இல்லை. பூரா அரசு அதிகாரிகள் பூராமே இந்த கல்குவாரிக்காக தான் வேலை பார்க்குற மாதிரி தெரியுது இங்கே பார்க்கும்போது.